இது வந்து பச்சைக்கல் கட்டிடம். இதில் நாங்கள் வந்து ஸ்டீல் இல்லாமல் சிமெண்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கட்டின வீடு இது. இந்த வீட்டில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து எந்த மெட்டீரியலும் புதுசு வாங்காமல் ஏற்கனவே இருக்கிற பழைய வுட்ஸு அதே ரீசைக்கிள் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணோம். இந்த இந்த வாசக்காலம் அப்படி தான், இந்த வுட்ஸும் அப்படி தான். அதே மாதிரி இந்த ஓடுங்களும் வந்து வீட்டிலேருந்து கழட்டி வச்ச ஓடுங்களை தான் இங்கே வந்து போட்டிருக்கோம். பழைய காலத்து வீடு மாதிரி கட்டணும்னு ட்ரை பண்ணதும் ஃபஸ்ட்டு நாங்கள் தேடினது வந்து இந்த நிலவாசல் தான். ஸோ இது வந்து புதுசாக இந்த மாதிரி எங்கேயும் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால நாங்கள் பழைய வீடு டெமாலிஷிங் சைட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு லீட் கிடச்சி இது ஒரு பழைய ஃபர்னிச்சர் ஸ்டோர்ஸில் வாங்கினோம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஃபேக்ட்னு சொல்லலாம். இந்த பில்லர், இது வந்து கருங்காலி மர பில்லர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எங்கே கிடச்சிதுன்னா ஒரு பழைய கைவிடப்பட்ட வீடுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 year old பழைய வீட்டிலேருந்து அந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாரும். இது இயர் ஆஃப் மேட் வந்து 1915 செஞ்ச பில்லர் இது. அதையும் அவங்க வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க அதில். ஆமாம், இதில் எழுதி வச்சுருந்தாங்க இயர் ஆஃப் மேடில். வீட்டுக்குள்ளே வந்த உடனே நமக்கு இருக்க ஃபர்ஸ்ட்டு இப்போ ஏரியா ஆஃப் கேதரிங்னு சொல்லலாம். ஒரு சின்ன முற்றம் வச்சுருக்கோம். அந்த முற்றம் எப்படின்னா ஒரு சிட்டிங் டுகெதர், ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு மீட்டப் பண்ணுறதுக்கான சீட்டிங் ஏரியா மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மழை வரும்போது உள்ளே நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மழையில் விளையாடுறதுக்கு, அப்புறம் அந்த உள்ள டெக்கரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இது ஒரு நல்ல ஏரியா, எனர்ஜி கிவிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ணியிருக்க கல்லுங்க எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கலை. நேச்சுரலாக பக்கத்தில் ஒரு ஆறு போகுது. ஸோ அங்கேருந்து எடுத்த நேச்சுரலாக எந்த பாலிஷ் எதுவுமே பண்ணாத நேச்சுரல் ஸ்டோன்ஸையும் அந்த சின்ன சின்ன கிராவல்ஸையும் யூஸ் பண்ணி பதிச்சு வச்சுருக்கோம். லைட்டிங்க்கு, அப்புறம் உள்ள ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா ஒரு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே எல்லாருமே ஃபஸ்ட்டு போய் இதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா மற்ற வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ நார்மலாக ஹால்னால் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இப்போ அவங்களுக்கே பிடிச்சி போயிடும். வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ நாங்கள் இதுக்கு மேஸ்திரிங்கெல்லாம் கூப்பிடும்போது கூட ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு பழைய கட்டைங்களெல்லாம் வச்சு பண்ணுறாங்க, வாஸ்து பிரகாரம் அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் வேலைக்கு கூட வராமல் கூட இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸும் எங்களுக்கு வந்து ஆகிருக்கு. வாஸ்து பர்சனலாக எங்களுக்கு அதில் அவ்வளோ பிலீஃப் இல்லை. ஓகே, வாஸ்து சயின்ஸ் இங்கே இருக்கணும், கிச்சன் அது இது எல்லாமே அது நேச்சுரல் டிசைனில் கம்ப்ளை வந்துருச்சு. ஸோ அதையும் தாண்டி இந்த ஒர்க் வேல்யூவிங் அதுதான் எங்கள் வேலையில் அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஒரு வேலைக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அதோட ப்ரிசர்வ் பண்ணணும். அது தேவையெல்லாம் அப்படி தூக்கி போட்டுடுறாங்க எவ்வளோ மாதத்தோட உழைப்பை. அதை நம்ம காப்பாற்றணும். நம்ம வீட்டில் ஒரு தூணும் ஒரு கதை சொல்லணுன்றதுக்காகவே ஒரு விஷயமும் தேடி போய் அலைஞ்சி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஈவன் இதுக்கு கீழே வச்சுருக்க இந்த கல்லுங்க கூட அந்த காலத்தில் மாவு, ராகி அரைக்கிறதுக்கான ஆரி மாவுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் அதெல்லாம் இப்போ யாரும் அரைக்கிறதும் இல்லை. எல்லாமே தூக்கி வெளியில் போட்டிருந்த கல்லுங்க தான். இந்த கல்லுக்கு கூட நான் ஒரு 2 நாள் நிறைய வீட்டில் தேடி தேவையில்லாமல் போட்டிருக்க கல் சும்மா போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு பிலீஃப் அது வந்து லக்ஷ்மி அப்படின்ட்டு. ஆனால் லக்ஷ்மியை தூக்கி வெளியில் போட்டு வச்சுருப்பாங்க. சரி, அவங்கக்கிட்ட பேசி இதுக்கும் நம்ம பைசெல்லாம் கொடுத்து அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம புதுசாக அடிக்காமல் பழைய ஸ்டோன்ஸை வாங்கி தூணுக்கான சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கோம். இந்த டைல்ஸ் கூட பார்த்திங்கன்னா இது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க டைல்ஸ் கிடையாது. இது வந்து மண்ணில் பண்ண டைல்ஸ் தான். ஸோ இதுக்கும் வந்து ஆளுங்கள்லாம் கிடையாது இதுக்கு பாலிஷ் பண்ணுறது அதெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்கு கல் எங்ககிட்ட இல்லை, தேடணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மெயினாக இது வந்து அந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணோம். ஸோ நமக்கு அந்த 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 மண்ணோட லுக்கும் நமக்கு அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்.